அனைவருக்கும் வணக்கம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்க மிக முக்கியமான விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டுக்கு சென்னை கல்பாக்கம் அணுமின் நிலையத்தை பற்றி எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பேசப்பட்டு, அது மட்டும் இல்லை, எப்ஸ்டீன் இறந்ததாக சொன்னதும் பொய். அதுக்கான மிக முக்கியமான ஆதாரமும் நமக்கு கிடச்சிருக்கு. இது போன்ற மிக முக்கியமான விடயங்களை இந்த வீடியோத்தில் பார்க்க போகிறோம். யூத அரக்க கூட்டத்தில் உள்ள ஒருவன் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய தனி தீவில் பல சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. செக்ஷுவல் டிராஃபிக்கிங்கும் நடந்திருக்கு. சிறுவர்களை உணவாகவும் உட்கொண்டிருக்காங்க. இது எல்லாமே இப்போ அம்பலமாகி வெளிவந்திருக்கு. இதை வெளியிட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே யூத கூட்டம் தான். இதெல்லாம் திட்டமிட்டு தான் வெளியிட்டிருக்காங்கன்றதுக்கான ஆதாரம் என்னது தெரியுமா? வெளியிடப்பட்ட ஃபைல்ஸில் ஒரு சில விடயங்களை மறைச்சிருப்பாங்க. அதையே மறைக்கணும். அப்போ இங்கே எது வெளியே தெரியணும், எது எல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறதும் இந்த யூதர்கள் தான். ஆனால் ஒரு பழமொழி ஒன்று இருக்குங்க, விநாசகாலே விபரீத புத்தி. இந்த சத்திய யுகத்தில் யூதர்கள் என்ன செஞ்சாலுமே அது அவங்களுக்கு எதிர்மறையாக தான் போய் முடியுது. அப்படி தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸும் கூட. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை திட்டமிட்டு தான் வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலுமே உலக மக்கள் இந்த ஃபைல்ஸ் வெளியானதுக்கப்புறம் அதிக அளவு விழிப்புணர்வு ஆயிருக்காங்க. ஏன்னா மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான விடயங்கள்லாம் இதில் வெளியாயிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு இந்த பில்கேட்ஸ் 2015 பேண்டமிக் பற்றி பேசியிருக்கார். கொரோனா என்னும் பெருந்தொற்று வரப்போகிறத 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிளான் போட்டிருக்காங்கன்றதுக்கு மிக முக்கியமான ஆதாரம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் உள்ள மெயில் தான். பாருங்களேன், கொரோனாவெல்லாம் திட்டமிட்டு தான் பரப்புகிறாங்கன்னு நம்மலாம் பல முறை சொல்லியிருப்போம். ஆனால் சாமானிய மக்கள் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. நீலாம் கான்ஸ்பிரசி பேசுகிறப்பான்வாங்க. ஆனால் இந்த முறை உலகமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போது உண்மையிலேயே கொரோனா திட்டமிட்டது தான்றதுக்கு மிக முக்கியமான ஆதாரம் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு நோயை பரப்புறதை பற்றி பேசுகிறாங்கன்னா இந்த யூதர்கள் எப்படிலாம் பிளான் போடுறாங்க பாருங்க. இந்த பிண்டாரிகள் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்லையே மனிதர்களை குளோனிங் செய்வதை பற்றியுமே பேசியிருக்காங்க. 1950 குளோனிங் பண்ணுறதை பற்றினா ஆராய்ச்சிகள் நடந்தது. ஆனால் 2005 பார்த்தீங்கன்னா மனிதர்களை குளோனிங் செய்வதில் தடை செய்யப்பட்டது. மனிதர்களெல்லாம் குளோன் பண்ணக்கூடாது அப்படின்ற சட்டம் போட்டாங்க. அந்த சட்டம் யாருக்குன்னா பொதுமக்களுக்கு தான் தவிர இந்த யூதர்களுக்கு கிடையாது. இந்த பிண்டாரிகள் இன்றளவுமே மனிதர்களை குளோனிங் செஞ்சிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல் ஒரு மிக முக்கியமான ஆதாரம். ஏன்னா இந்த ஃபைலில் குளோனிங் செய்வதை பற்றி பேசியிருக்காங்க. You can't tell me this is normal. Look at his forehead. It ain't normal. Look at it. He was a very conservative guy who was very, very... Oh my gosh, that's a mask. Holy cow. இது போன்ற எத்தனை குளோன்களை வெளியே விட்டுருப்பாங்க. இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சென்னை கல்பாக்கம் பெயருமே அடிபட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எப்ஸ்டீன் ஃபைல்ஸை எப்படி நம்ம சர்ச் பண்ணுன்றதை பார்த்துருவோம். இதை நீங்கள் உங்கள் மொபைல்லையே கூட பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பிடிஎஃப்னு போடுங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் DOJ இந்த அமெரிக்காவின் அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு 18 இயர்ஸ் அபோவ்லாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிரும். கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சர்ச்னு இருக்கும். இதில் நீங்கள் என்ன கீவேர்ட் சர்ச் பண்ணுறீங்களோ அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது நமக்கு காமிக்கும். அப்படி தான் சென்னை கல்பாக்கம்னு போட்டால் அது சார்ந்த டாக்குமெண்ட்ஸுமே காமிக்குது. அந்த டாக்குமெண்ட்டை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கல்பாக்கம் எந்த இடத்துல வந்திருக்கு பாருங்கள். தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் உள்ள ஆர்டிக்கல். இதில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்தியாவுடைய அணு ஆயுதங்களை பற்றி பேசுகிறாங்க. அதில் சென்னையில் உள்ள கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் இந்தியாவுக்கு தேவையான அனைத்து விதமான அணு ஆயுதங்களையுமே இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையம் பூர்த்தி செய்யும்னு போட்டிருக்காங்க. ஏங்க, இங்கே கல்பாக்கம் அணுமின் நிலையத்தை கரண்ட் எடுக்கிறதுக்கு வச்சுருக்காங்க தான் நம்ம நினைக்கிறோம். அதுதான் கிடையாது. வெளியே கரண்ட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு உள்ள அணு ஆயுதங்களை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் ஏன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்தது? அது மட்டும் இல்லை, எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சம்மந்தப்பட்டவங்க சென்னைக்கு போயிட்டு வந்ததுக்கான ஆதாரமே இருக்குது. அப்போ நிச்சயமாக மக்கள் நாம் அனைவருமே இந்த கல்பாக்கம் நியூக்ளியர் பிளான்ட்டில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த உண்மைகளை நம்ம வெளியே பேசிட்டாலே போதும், அது அவங்களால நடத்த முடியாது. இப்போ மிக முக்கியமான விடயத்துக்கு வருவோம். எப்ஸ்டீன் இறந்து போயிட்டாரா இல்லையா? 2019 எப்ஸ்டீனை கைது பண்ணுறாங்க. கைதாகி ஒரே மாதத்தில் சூசைட் பண்ணிக்கிட்டதா செய்தி போட்டாங்க. அதில் அவர் இறந்ததுக்கப்புறம் உள்ள உடம்பே வேறு மாதிரி இருக்குது. அவருடைய மூக்காக இருக்கட்டும், அவருடைய காதாக இருக்கட்டும். மனிதர்களை குளோனிங் பண்ண தெரிஞ்ச இந்த யூதர்களுக்கு எப்ஸ்டீனை குளோனிங் பண்ண தெரியாதா என்ன? அப்போ உண்மையில் எப்ஸ்டீன் உள்ளே இருக்காரா வெளியே இருக்காரா?
எப்ஸ்டீன் உண்மையிலேயே உயிரோடு தாங்க இருக்கார். சாதாரணமாக வீடியோ கேம் மூலமாக வசமாக சிக்கியிருக்கார். ஃபோர்ட்நைட் அப்படின்ற ஒரு ஆன்லைன் வீடியோ கேம் இருக்குங்க. எபிக் கேம்ஸ் கம்பெனியில் ஒன்று. இந்த ஃபோர்ட்நைட்டுன்றது சின்ன பசங்க விளையாடக்கூடிய கேம். ஆனால் இந்த கேமில் எப்ஸ்டீன் அடிக்டாக இருந்திருக்கார். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேயுமே பல தடவை இந்த ஃபோர்ட்நைட் கேம்ஸை பற்றி பேசியிருக்கார். ஃபோர்ட்நைட் கேமில் அடிக்டாக இருந்த எப்ஸ்டீன் 2019 இறந்ததாக சொன்னாங்கல்ல. ஆனால் அதுக்கப்புறமுமே அவர் இந்த கேமை விளையாண்டுருக்கார். ஃபோர்ட்நைட் இந்த கேமுடைய சாப்டர் 5, அதாவது கேமில் அடுத்தடுத்த லெவல் இருக்கும்ல, அப்படி இந்த சாப்டர் 5 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த லெவலை எப்ஸ்டீன் இஸ்ரேலில் உட்காந்துக்கிட்டு 2024 விளையாண்டுருக்கார். அவருடைய அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் ஆன்லைனில் காமிச்சிருச்சு. இந்த ஐடியா தான் யூடியூப்க்கும் பயன்படுத்தியிருக்காரு. அதே ஐடி பேரில் தான் இந்த கேமும் விளையாண்டுருக்கார். பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய கிரிமினல் போயும் கேம் விளையாண்டு மாட்டிக்கிட்டாரு. இது தாங்க சத்தியுகம். ஒரு சிலர் யோசிக்கலாம், இந்த கேமில் உள்ள ஐடி உண்மையிலேயே இவருடைய ஐடி தானா, இது எப்படி கன்ஃபார்மாக நம்ம சொல்கிறது அப்படின்னு நினைக்கலாம். அதுதான் முன்னாடியே சொன்னல, இந்த யூதர்களுக்கு விநாசகாலே விபரீத புத்தி. எப்ஸ்டீன் கேம் விளையாண்டதை பற்றி ஒருத்தர் ட்விட்டரில் போட்டிருந்தார். அந்த பதிவு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவசரமாக இந்த கேமிங் கம்பெனி அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த ஐடி எப்ஸ்டீனோட ஐடி மாதிரியே இருக்குது, அவர் பேர்லேயே இருக்குது, ஆனால் இது அவர் ஐடி கிடையாது, யாரோ சமீபத்தில் தான் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு அவசரமாக பதறி போய் விளக்கம் கொடுத்தாங்க. ஏன் இந்த பதற்றம்? அது மட்டும் இல்லை, இந்த ப்ரொஃபைல் ஐடியுமே இப்போ ப்ரைவேட்டில் இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், இன்னமும் இந்த ஐடியை வச்சுருக்காங்க, ப்ரைவேட்டில் போடுறதுக்கு டெலிட்டே பண்ணியிருக்கலாங்க. அது எப்படிங்க பண்ண முடியும்? கேமில் அத்தனை லெவல் முடிச்சிருக்காரு அவர். அந்த ஐடியை டெலீட் பண்ணால் எப்ஸ்டீனுக்கு மனசு வலிக்கும்ல, அதனால் இப்போதைக்கு அதை ப்ரைவேட்டில் போட்டிருக்காங்க. இந்த ஃபார்ட்நைட் கம்பெனியுடைய மிக முக்கியமான ஷேர் ஹோல்டர் 40% பங்கு வச்சுருக்கவங்க இந்த போனிமான்றவங்க. இந்த போனிமாவும் எப்ஸ்டீனுக்கு மிகவும் நெருக்கமானவங்க. எந்த அளவுக்குனா இவங்களும் எப்ஸ்டீனுமே ஒன்றா சேர்ந்து உணவு சாப்பிட்ருக்காங்க. அதனால் இந்த ஃபோர்ட்நைட் கம்பெனி ஒரு யூத கம்பெனின்றது இதுலேயே நமக்கு தெளிவாக தெரிய வந்துருச்சு. கொஞ்சம் கவனித்து பாருங்களேன், இந்த சத்திய யுகத்தில் யூதர்களின் வீழ்ச்சி ஆரம்பமாகும். பாண்டியனையா சொன்னது போல யூதர்கள் வீழ்வார்கள், தமிழர்கள் எழுவார்கள். ஏன் தெரியுமா? மிக கொடுமையான இந்த யூத இனத்துக்கு நேர் எதிரான இனம் தமிழ் இனம். ஒழுக்கங்கெட்டவர்களான இந்த யூதர்கள் வீழ போகிறாங்கன்னா ஒழுக்கமுடையவர்களான தமிழர்கள் மேலே வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். இந்த விழயத்தில் சொல்லப்பட்ட உண்மைகள் அனைத்தையுமே அனைவருக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த விழயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.